புதுச்சேரியில் இலவச கல்வி திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களிடம் சில கல்வி நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெறும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு செலுத்திட வேண்டும். ஆனால் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பாக இக்கல்வி கட்டணம் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு ஆண்டின் இறுதியில் செலுத்தப்படுகிறது. இதனால் சில கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அரசின் முடிவை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். வஞ்சிக்காதே 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 தலித் சமூக மாணவர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே